வீட்டில் விளக்கு ஏற்றுறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. ம். அதிகாலை நேரத்தில் ம். நம்ம பிரம்ம முகூர்த்தம், அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடி முன்னாடி. ம். நல்லதா அந்த சூரிய உதிக்கிற நேரத்தில் நம்ம விளக்கு போட்டுக்கிறது நல்லது. ம். அதே மாதிரி ஈவினிங் சூரியன் மறைவதற்கு அந்த நேரத்தில் நம்ம ம். விளக்கை ஏற்றிடணும். அதுக்கு முன்னாடியே ஏத்திடணும். ஆமாம், அதுதான் வந்து சிறப்பு. ம். அடுத்ததா வீட்டில் என்னெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ம். அப்போ இந்த விளக்கு வச்ச பிறகு கூட்டக்கூடாது, ம். வீட்டை கூட்டக்கூடாது. ஏன்னா ஒரு தீபத்தை போட்டு வச்சுட்டு அந்த இடத்த விளக்கமாற்ற எடுத்துகிட்டு அப்படி இப்படி பண்ணால் டஸ்ட்டு பறக்கும். அதனால தான் நம்ம முன்னாடியே வீட்டை வந்து தொடச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம அது பண்ணணும். அடுத்ததாக வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றின பிறகு ம். வாக்குவாதங்கள், சண்டைகள் போடக்கூடாது. விளக்கு வச்ச நேரத்தில் அழுகக்கூடாது பெண்கள். ஏதாவது வீட்டில் அப்போ தான் பேசுவாங்க, பிள்ளைங்க ஓன்னு அழுங்க. ம். வெள்ளிக்கிழமை விளக்கு வச்சனே அழுகாதம்பாங்க. ம். அப்போ எப்பயுமே விளக்கு வைக்கிற நேரத்தில் ம். அழுகக்கூடாது. அதே மாதிரி கன்னி பெண்கள் கண்ணீர் விடக்கூடாது. ம். தேவையில்லாமல் ஒரு பிடிவாதத்துக்கு கூட, ஏதாவது ஒரு காரணத்துக்கு கூட கண்ணீர் வடிக்கக்கூடாது. அதே மாதிரி வீட்டில் மூத்தவங்க, பெரியவங்க, வயசானவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க கண்ணீர் சிந்தக்கூடாது. ம். அந்த நேரங்களில் விளக்கு போடக்கூடிய நேரங்களில் கணவன் மனைவி கடையில் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை நம்ம தவிர்க்கிறோம். இந்த சாப்பிட்ற நேரத்தில் சண்டை போடுவாங்க இல்லையா? அதே போல் தான் நம்ம விளக்கு வச்ச நேரத்தில் நம்ம பண்ணக்கூடாது. எப்பயும் விளக்கு ஏற்றி ஒரு 1/2 மணி நேரம் ம். நம்ம அமைதியாக இருக்கிறது நல்லது.